இந்த சுருவத்தில் ஒரு அதிசயம் இருக்கு என்னென்னு கேட்டால், நாம் எந்த சைட் இருந்து பார்த்தாலும் அது நம்மளை பார்க்குற மாதிரியே திரும்பி இருக்கிற மாதிரியே தெரியும். அது இன்னும் விசேஷம். கிட்டத்தட்ட 450 வருடத்துக்கு முன்னாடி பலன் வாய்ந்த கற்கோயில் இருக்கலாம். முதல் இங்கெல்லாம் போகும்போது சாந்தாரி போகும்போது இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து 60 கடமார்க்க போர்ச்சுகீசியர்கள் இங்கேயும் இடம் இருக்குன்னு சொல்லி இந்த பகுதிக்கு வந்து பழக்கத்துக்கு வந்து வடக்கங்குளத்துல இருந்து அவங்க வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு சின்ன குசடி இருக்கிறது அவங்களுக்கு கோயில் கிடைக்கிறது. இந்த இடத்துல தான் மாதம் கடல் வச்சு கைவச்சு காட்சி வந்து தண்ணீர் கூட அழுது இதே 24 கொடுத்துருக்கே வருஷம் 20 வருஷம் என்ன கையில கொடுத்துருக்கு. இதுதான் மாதம் கைவச்சு தண்ணீர் அழுதுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கிரியேட் பண்றது கை இப்போது இப்படிதான் இந்த கை இப்படி இந்த கை இப்போது கை இப்படிதான் இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஆனா காட்சி கொடுத்த சிலுவை வந்து அந்த கோயில்ல இருக்கு. நீங்க தான் பார்க்கலாம். ஏன்னா ரோம்பு கொண்டு போறதுனால ரொம்ப வெயிட் பண்றாங்க. அதற்கு பதில் ஒரு நாங்க ரோம்பு கொண்டு போறோம். காட்சி அதே சிலுவை இருக்கு. நீங்க சொல்றீங்க கரெக்ட். தேவசமாயத்தை ஒரு நாற்காலி கேள்விதான் இருக்கு. அவர் ஞானஸ்தானம் அப்படியே இதே அந்த இடத்துல ஸ்டாச்சு இருக்கு. அந்த இடத்துல ஞானஸ்தானம் செய்யலாம். அதனால இந்த பகுதியில் வந்து 2 வருஷம் இந்த இடத்துல மழை பெய்யாங்க. அதனால இருக்காரு கிட்டத்தட்ட 220 பேருக்கு மேல ஞாபகம் இருக்கிறாரு. அதனால வீரமாவீர இந்த வருஷம் வடக்கு கம்ப்ளீட் இருக்கிறார். கம்ப்ளீட் பயிர்னா அது வீரமாவீர நீங்க மற்றபடி தேவனுடைய மனைவிகளுக்கு இருந்தாங்க. அவங்களுடைய 14 வருஷம் தேவனுடைய மனைவிகளுக்கு அவருடைய கதைகள் அதிகம். ஆகஸ்ட் மாதம் 15 தேதி கூடியதும் 6 தேதி கூடியதும் 10 தேதி கூடிய வரைக்கும் 14 தேதி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பிரேயர் பண்ணி எடுத்துட்டு வர கை வந்து நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம். வேலையிலிருந்து வெளியே வாங்க வர வந்து எல்லாம் ஓகே நன்றி. அப்புறம் வந்து அருளாளர் இவங்க இயேசு சபையினுடைய குருக்கள் அருளாளர் நம்ம நேற்று பார்த்த பிரான்சிஸ் சேவையாரு, அப்புறம் வந்து வீரமாமுனிவர், இவங்க எல்லாமே வந்து இயேசு சபையினுடைய குருக்கள். எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். இந்த தாய் செஞ்செல்லாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். இல்ல சார் தேவையில்லை மனதிலாக இருக்கக்கூடிய இந்த மனதை பற்றி இவங்க நினைக்கிறேன் ரான்சம் சிஸ்டர் நினைக்கிறேன். அவங்க சத்தம் மாதிரி தான் இருக்குல்ல. ரான்சம் அவங்க பாத்தீங்களா வடக்கன்குளம் மாதா கோயில். அல்லது இதற்கு மாறுபட்ட சிந்தனையாக தீமை செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சுயாயம் செய்து பார்த்து நாம் நன்மை செய்யக்கூடிய இதுக்கெல்லாம் தேவசகாயம் பிள்ளை ஞாபகம் பெற்ற இடம் எல்லாமே எடுக்கக்கூடிய முயற்சிகளை மகிழ்ச்சியான முயற்சியாக மாற்றி ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள செய்கிறான்.
பலவிதமான நோய் நொடிகள் ஆண்டவரே மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத நோயான உதவிகளுடைய பிள்ளைகளுக்கு இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு. புரியுதா? இந்த மாதம் பூஜை முடிஞ்சோன்னா சாப்பாடு. அவ்வளோ பெருமை மிக்க கோயில், வடக்கன்குளம் மாதா கோயில். யாராவது சந்தர்ப்பம் இருந்தால் வந்து பாருங்க. வெயிட் தூக்குற கல் மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் எதுக்குன்னு தெரியல.